அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். நாங்கள் ரமலான் மாதத்திலே நபி அவர்களை பற்றி பிரசங்கங்களிலும் உரைகளிலும் கேட்கிறோம். தென்றல் காற்றை விட வேகமாக கொடுத்தார்கள் என்று. உண்மைதான். இப்படி சொல்வதன் ஊடாக நாங்கள் எல்லா மக்களையும் வீடு வீடாக பிச்சை எடுங்கள் என்று சொல்வது போன்று தூண்டும் வகையில் பலர் பிரச்சாரம் செய்கிறார்கள். அப்படி அல்ல. சஹாபாக்களும் நபி அவர்களும் கொடை வாரி வழங்குகின்ற அவர்கள் ரமலானில் கூடுதலாக கொடுத்தார்கள் என்பதுதான் அதனுடைய நோக்கம். இப்பொழுது வீட்டில் இருக்கின்ற எல்லோரும் ஹதியா, ஃபித்ரா, ஜகாத் தாருங்கள், சதகா தாருங்கள் என்று ரமலான் மாதத்திலே பிச்சை கேட்டு அடைகின்ற ஒரு சமூகத்தை உருவாக்கி விடுகிறோம். இது பிழையானது. ரமலான் மாதத்திலே வெளியே வரக்கூடாது, பிச்சை கேட்கக்கூடாது, தேடி தேடி நாங்கள் கொண்டு கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை தான் நபி அவர்களுடைய வாழ்விலே இருந்து புரிந்து கொள்கிறோம். ஆனால் நாங்கள் இதற்கு மாறாக ஆற்றுகின்ற உரை, சொல்லப்படுகின்ற பயான் நிகழ்ச்சிகள் எல்லோரும் ரமலான் மாதத்தில் அள்ளி அள்ளி கொடுங்கள், எனவே சாரி சாரியாக வாருங்கள் மக்களே என்று அழைப்பது போன்று இருக்கிறது. எனவே இது முற்றிலும் தவறானது. உலமாக்கள் இந்த விடயத்திலே பிச்சை ஏந்த வேண்டாம், கையேந்த வேண்டாம், ரமலான் மாதத்திலே பிச்சை பாத்திரம் ஏந்துகின்ற சமூகத்தை உருவாக்க வேண்டாம் என்ற அடிப்படையில் பிரச்சாரங்களை செய்தால் நல்லது என்பது இஸ்லாத்தின் கண்ணோட்டமும் நபி அவர்கள் எதிர்பார்த்தது இதுதான். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.